Dear students, welcome to Abbas Mathematics Plus 2 Chemistry First Lesson Unit 1. Yeah, already I have given 14 questions, very important. நீங்கள் இதை மட்டும் படித்தாலே 80 ப்ளஸ் எடுக்கலாம். வரிசையாக கண்டினியூஸாக போட்டு வரீங்க, பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பாருங்கள் எவ்வளவு ஈஸியானதுன்னு பாருங்கள். இதே பேட்டர்னில் தான் கொஸ்டின் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஜூலை மாதம் ஒரு டெஸ்ட் வரும், அதிலே தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்ளிகேஷன், யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். Give the uses of zinc. Zinc used in galvanizing metals to protect them from rusting and corrosion. Rusting and sunlight. இதில் கரோசன்னா அப்படியே அரிச்சிரும், அது ரஸ்டின்னா துருப்பிடிக்கிறது, அதிலேருந்து காப்பாற்றக்கூடியது. Zinc oxide uses in the manufacture of paint, rubber, cosmetics, plastics and pharmaceutical etc. ஈஸியாக பைகாட் பண்ணிடலாம். Zinc sulfide is used in the manufacture of luminous paints, X-ray screed, fluorescent lights. இதுக்கெல்லாம் இது zinc sulfide யூஸ் ஆகுது. Brass and alloys of zinc used to water valves and communication equipment since less corrosive. Brass பதக்கம், பிராஸ் வெண்கல பதக்கம்னு சொல்கிறோம்ல, பிராஸ் அந்த இது. யூசஸ் ஆஃப் காப்பருடைய யூசஸ், அது இல்லாமல் கரண்ட் கனெக்ஷனே இல்லை. ஃபஸ்ட்டு மெட்டல் யூஸ் பை ஹியூமன், இதைத்தான் மனுஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். Used in making coins with the gold and other metals. Its alloys used in making wires, water pipes and electrical equipment. Give the uses of aluminium. In the manufacture of cooking vessel, heat exchangers. Used in packing material, aluminium foil. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் உங்களுக்கு டீ கடை, ஹோட்டல், இது இல்லாமல் இப்போ இந்த ஃபாயில்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் ஆகுது, பட் அது கெமிக்கல், அது அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரி, இப்போ பார்த்துக்கங்க. அடுத்து ஒன்று சொல்கிறேன். இது என்னது? இந்த டியூராலிமின் அல்லாய்.